அனைவருக்கும் வணக்கம். கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறுதியாக கொடுக்கப்பட்ட வீடியோவில் மேல்நிலை 1ஆம் ஆண்டு 5வது இயல் தமிழக கல்வி வரலாற்று பற்றி பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்க்கலாம். தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது? தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி 1826 சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1826 சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி 1835 சென்னை தொடங்கப்பட்டது. இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று. 1854 பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் DPI நியமிக்கப்பட்டார். 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1859 1794 தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் 1859 கிண்டியில் பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது. 794 அது ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படின்ற ஒரு நிறுவனமாக இருந்தது. 59 தான் பொறியியல் கல்லூரியாக கிண்டியில உருவெடுத்தது. 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1911 பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வில் நடைமுறைக்கு வந்தது. பள்ளியினுடைய இறுதி வகுப்புல மாநில அளவில் பொதுத் தேர்வுகள் நடைமுறைக்கு வந்தது 1911. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுத் தேர்வுகள்லாம் 1911ஆம் ஆண்டு நமக்கு வந்துவிட்டது. இந்த அட்டவணை ரொம்ப முக்கியமானது. எந்த வருடம் எந்த கல்வி தொடங்கப்பட்டது, ஒவ்வொரு வருடமும் எந்த வாரியங்கள் பல்கலைக்கழகம் இதெல்லாம் தொடங்கப்பட்டது அப்படின்றத வினாக்களாக அமையலாம். பொறுத்துக அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாரியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டுகளை கொடுக்கலாம். ஒரு மதிப்பெண்லையும் கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இந்த அட்டவணையில் இருக்கு. இதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தில் ஐரோப்பியர்களுடைய கல்வி பணி எப்படி இருந்தது? தமிழகத்தில் ஐரோப்பியர்கள் 1453 தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன்பர்க் அவர்கள் வடிவமைத்த அச்சு இயந்திரம் 1453 ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் தான் ஜான் கூட்டன்பர்க் அவர்கள். அவர் வடிவமைத்தது தான் இந்த அச்சு இயந்திரம். அதற்கப்புறமேல தான் கல்வியினுடைய பெருக்கம் அதிகமாக இருந்தது. கல்வி பெருக காரணமாக இருந்தது எது அப்படின்னா அச்சு இயந்திரம் தான். அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாக இருந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. யாருபா கண்டுபிடிச்சா வடிவமைத்தா அப்படின்னா ஜான் கூட்டன்பர்க், ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் கிபி 1706 முதல் டச்சுக்காரர்களின் சமய பரப்பும் சங்கம் தமிழகத்தில் முதலாக கல்வி பணியில ஈடுபட்டது. 1706 முதல் டச்சுக்காரர்களின் சமய பரப்பும் சங்கம் தமிழகத்தில் முதலாக கல்வி பணியில ஈடுபட்டது. தரங்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடிக்கிறாங்க. தரங்கம்பாடியில முதல்ல அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான எல்லா புத்தகங்களையும் அச்சடிக்கிறாங்க. இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழே என்று சொல்லலாம். இந்தியாவிலேயே முதலாக
அச்சேறிய மொழி எது? தமிழ். எந்த இடத்துல முதல் அச்சு கூடத்தை ஏற்படுத்துறாங்க? தரங்கம்பாடியில. யார் அப்படின்னா டச்சுக்காரர்கள். இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி எது? தமிழ். டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளை நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைக்கிறாங்க. டச்சுக்காரர்கள் பாத்தீங்கன்னா அறப்பள்ளிகளை, அதாவது நீதி பள்ளிகளை தொடங்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஆசிரியர் பயிற்சி பள்ளியும் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் நிறைய பயிற்சியை எடுத்து பள்ளிகளில் பணியமர்த்தப்படுகிறார்கள். 1813 ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குகிறது. 1813 லண்டன் பாராளுமன்றத்துல ஒரு சட்ட வரையறை. அதுல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்க திட்டமிடுறாங்க. அக்காலத்துல இந்தியாவின் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்பது கொள்கை கொண்டவர்களா இருக்கிறாங்க. அப்படி கொள்கை கொண்டவர்கள் கீழை தேசியவாதிகளாகும். தாய்நாட்டு இலக்கியத்தையும் கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் அப்படிங்கிறத உறுதியாக கொண்டவர்கள் கீழை தேசியவாதிகள். இது ரெண்டா பிரிக்கிறாங்க. கீழை தேசியவாதிகள், மேற்கத்திய பாணியில ஈடுபடுறவங்க. இப்ப மேற்கத்திய பாணியில கல்வி முறையை கற்கணும் அப்படின்னா ஆங்கில வழி கல்வி மூலமாகத்தான் இந்தியர்களை முன்னேற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இந்தியாவிலேயே உள்நாட்டு தாய்நாட்டினுடைய இலக்கியங்களையும் கலைகளையும் பயிற்றுவிக்கணும்னா கீழை தேசியவாதிகள். மேற்கத்திய பாணியில் இருக்கக்கூடிய கல்வி முறை, அதாவது ஆங்கில வழி கல்வி முறை மூலமாக இந்தியர்களை முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? மேற்கத்திய மேலை தேசியவாதிகள், மேற்கத்திய தேசியவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கருத்துக்கள் வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக 1835 ஒரு மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்படுகிறது. 2 விதமா இப்ப லண்டன் பாராளுமன்றத்துல இந்தியர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து கல்விக்காக செலவிட ஒப்புக்கொண்டாங்க. அதுல தாய்நாட்டினுடைய கலைகளை கற்பிக்கணுமா அல்லது மேற்கத்திய பாணியில ஆங்கில வழியில கற்பிக்கணுமா அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு போராட்டம். இதை தீர்ப்பதற்காகத்தான் 1835 மெக்காலே கல்விக்குழு உருவெடுக்கிறது. 1854 சார்லஸ் உட் தலைமையிலான குழு ஒன்றை அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தது. சார்லஸ் உட்டினுடைய அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தேர்வு முறைகள், கல்வி முறைகள்லாம் யாருடைய காலத்தில் இருந்தது அப்படின்னா, எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா 1854 சார்லஸ் உட்டினுடைய தலைமையில ஏற்படுத்தப்பட்ட குழு தான் இந்த அறிக்கையை வெளிப்படுத்துகிறது. இந்த அறிக்கை தான், சார்லஸ் உட்டினுடைய அறிக்கை தான் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுகிறது. இன்னைக்கும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சியை அடிக்கோலியவர் யாருன்னா சார்லஸ் உட். அவர் தலைமையிலான அறிக்கை தான் இந்த சிறப்பு பெற்றது. அதனாலதான் அதை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று அழைக்கிறாங்க. யாருடைய காலத்தில், எந்த வருடம், என்ன கல்விக்குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இந்திய கல்வி வளர்ச்சியினுடைய மகா சாசனம் என்று போற்றப்படக்கூடிய அறிக்கை எது அப்படின்னு கேட்கலாம். சார்லஸ் உட்டினுடைய அறிக்கை தான். கிபி 1882 உருவான ஹண்டர் கல்விக்குழு, அதுலதான் ஒரு பெரிய ஒரு புரட்சி, சீருடை முறை போன்ற கட்டாயம். முதல்ல சீருடை இருக்கணும், எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை கொண்டு வராங்க. தாய்மொழி வழியில கல்வியை கற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்ததே ஹண்டர் கல்விக்குழு தான். மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கும் வழங்க பரிந்துரைத்தது. ஹண்டர் குழுல 3 விஷயங்கள் நடக்குது. ஒன்னு, சீருடைய முறைப்படுத்துறாங்க, எல்லாருக்கும் சமமா சீருடை இருக்கணும். தாய்மொழி வழியில கல்வி கற்கணும்.
புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கு தனியாருக்கு பொறுப்பை கொடுக்கறாங்க. இந்த பரிந்துரையெல்லாம் ஹண்டர் கல்விக்குழுவால் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது, ஆங்கிலேயருடைய ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டுல நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காடாக இருந்தது. நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலை மாற்ற கருதிய நம்மளுடைய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45 கீழ் நாட்டிலுள்ள 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்குமே கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துகிறது. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்திய விடுதலை அடைவதற்கு முன்னாடி 15 விழுக்காடு தான் 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். விடுதலை அடைஞ்ச உடனே 45 கீழ், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 45 கீழே ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் யாரு இருந்தாலும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத ஒரு சட்ட வரையறையா கொண்டு வராங்க. அதுக்கப்புறமேலுதான் இதனுடைய கல்வி வளர்ச்சி ஓரளவுக்கு மேலோங்கியது என்று சொல்லலாம். சட்டம் இயற்றதுடன் அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக 5 ஆண்டு திட்டங்களை கீழ் இந்த நிதியை ஒதுக்கி கல்வி வளர்ச்சிக்காக நாடெங்கிலும் கல்வி நிலையங்களில் வளர்ச்சி ஏற்பட ஒரு கருவியாக இருந்தது இந்த திட்டம். தமிழகத்துல கல்வி நிலை சீராக வளர தொடங்கியது. மேலும் அரசு வளர்ந்து வரும் காலத்திற்கேற்ப கல்வி முறையில் மாற்றமும் ஏற்றமும் கொண்டு வர பல குழுக்களை அமைத்தது அரசாங்கம். கல்வி குழுக்களின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றினுடைய முக்கிய திருப்புமுனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கும் ஆதாரங்களாகவும் விளங்குகின்றது. குருகுல கல்வி முறை, திண்ணைப்பள்ளி, கல்வி நிலையம் என்னும் பல்வேறு பரிணாமங்களை கொண்ட இந்த கல்வி அமைப்பு முறை என்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால வேகமாக வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. நம் தமிழக அரசனுடைய கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தியதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையினுடைய பொற்காலம் என்று சொல்லும் வகையில நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல முக்கியமாக இடம்பெறக்கூடியது என்ன அப்படின்னாக்க, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45 கீழ் 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி. எந்த சட்ட வரையறை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். முதல்ல இது 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்துதான் நாடு முழுவதும் இது வளர்ச்சி அடையப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிப்பா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இயல் 5 இருக்கக்கூடிய தமிழக கல்வி வரலாற்று பற்றி பார்த்துருந்தோம். இது பழைய புத்தகத்தில் இயல் 5 இருக்கும். புது புத்தகங்களில் பார்த்தீங்கன்னாக்க இயல் 4 இருக்கும். இந்த பெட்டி செய்தி பார்த்துட்டு போயிடுவோம். ஹென்றி ஆடம்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும், அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலே மதிப்பிட இயலாது அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர்களால நிறைய விஷயங்களை பாதிப்பை சமூகத்தில் ஏற்படுத்த முடியும். அவர்களால் ஏற்படக்கூடிய இந்த நல்ல விளைவுகள் எல்லாம் அவர்களாலே மதிப்பிட இயலாது. என்ன விளைவுகளை, அதாவது விதை மட்டும் போடுவோம், அதனுடைய விதைகள் எப்படி விருட்சம் அடையும், மாணவர்களை எப்படி தயார்படுத்தது, அந்த மாணவர்கள் விருட்சம் அடைந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஏற்படுத்தி அதை இந்த சமூகத்தினுடைய பெரிய மாற்றமாக எப்படி வேணாலும் உருவெடுக்கலாம், அதை மதிப்பிட முடியாது அப்படிங்கிறத ஹென்றி ஆடம்ஸ் அவர்கள் இந்த ஆசிரியர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லி முடிக்கிறார். இந்த சேனலை பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அதே போல் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதை உங்களுக்கு பயனுள்ளதாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நிறைகள் குறைகள் இருக்கும் என்றால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன தவறுகள் என்பதை திருத்தி கொண்டு உங்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட ஒரு தெளிவான அறிவை புகட்ட முடியுமோ அந்த அளவிற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.